எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். நம்மை ரட்சிக்கிற தேவாதி தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில அருளுரை துளியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளனாய் இருக்கிறேன். என்னோடு கூட சங்கீதம் 34ஆம் சங்கீதம் அதிலே 18வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே இருந்து சொல்லக்கூடிய வேத வார்த்தை. கர்த்தர் இந்த இடத்துல என்ன செய்கிறார் என்பதை அவர் சொல்லுகிறார். பாருங்கள், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். இருதயத்திலே கவலையோடு கூட, கண்ணீரோடு கூட, பயத்தோடு கூட, சோர்வோடு கூட இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கூடவே இருக்கிறார். கூடவே இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் நெருக்கமாக இருக்கிறார், சமீபமாய் இருக்கிறார் என்று அவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்தது அவர் என்ன செய்கிறார்? நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். பாருங்கள், காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார் இல்லையா? வேதனையோடு கூட, கண்ணீரோடு கூட, பயத்தோடு கூட இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அவர் சமீபமாய் இருந்து அதிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய நல்ல தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில சவுல் ஒரு பக்கம் துரத்தி கொண்டிருக்கிறார். சவுலுக்கு பயந்து தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி காத்தூருக்கு ஓடிவிடுகிறார். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 10 - 15 வசனங்களில் வாசிக்கும் பொழுது இந்த சம்பவம் அறிந்திருக்கிறோம். காத்தூரிலே அங்க இருக்கக்கூடிய அபிமேலுக்கு ராஜா, அங்க இருக்கக்கூடிய அரண்மனையிலே தாவீது கொண்டு போய் விடப்பட்டு அங்க இருக்கிற எல்லாம் தாவீதை குற்றம் சுமத்துகிறார்கள். இவன்தான் தாவீது, கோலியாத்தை கொன்றவன் என்று சொல்லி அங்கு என்ன செய்கிறார்கள்? தாவீதை கண்டுபிடித்து அவனை கொல்லும்படியான நிலைமையில அங்கு எல்லாரும் கூடிக்கொள்ளக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல தாவீதால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை இல்லையா? எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை, மரண பயம் இல்லையா? இருதயமெல்லாம் அவருக்கு வலிக்கிறது, சரீரமெல்லாம் அவருக்கு ஆடுகிறது, இருதயமெல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? வேற எந்த வழியும் இல்லை தப்பித்துக் கொள்ள. தேவன் அவருக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அந்த இடத்துல ஒரே ஒரு வழி, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறது மாத்திரம்தான். தேவன் ஞானம் கொடுத்ததுனாலே பித்தம் கொண்டவனை போல தன்னை காண்பித்து அங்கிருந்த அரண்மனையிலிருந்து அந்த ராஜாவே வெளியே ஏற்றும்படியான அங்க ஒரு சூழ்நிலை அமையக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் சமீபமாய் இருந்து காப்பாற்றக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்பதை தாவீது உணர்ந்து பிறகு இந்த பாடலை அவர் பாடக்கூடியதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? இதே சங்கீதம் 34:4 வசனத்துல, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்குமே நீங்கள் ஆக்கிவிட்டார். என்ன காரணம்? தாவீது கர்த்தரை தேடினார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில? மரண பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில, இக்கட்டான ஒரு சூழ்நிலையில, ஒருவரும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில, தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில கர்த்தரை மாத்திரம் அவர் தேடினார். அந்த இடத்துல கர்த்தர் சமீபமாய் இருந்து அவரை காப்பாற்றினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், இருதயம் நொறுக்கப்பட்ட ஒரு வேலை இருக்கும் என்று சொன்னால், கண்ணீரும் கவலையும் பாரங்களும் இருக்கும் என்று சொன்னால், அந்த இடத்திலிருந்து கர்த்தரை நீங்கள் தேடுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். உங்கள் மத்தியிலே அவர் இருக்கிறார். எதற்காக? காப்பாற்றும்படியாக, ரட்சிக்கப்படியாக அவர் இருக்கிறார். மாணவர்களே, பாவத்திலிருந்தும் ரட்சிக்கிற தேவன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஆபத்தான கட்டத்திலிருந்தும், ஆபத்தான சூழ்நிலையிலிருந்தும் நம்மை காப்பாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். பாருங்கள், அவர் என்ன காரணம் என்று சொன்னால் 17வது வசனம், நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவுகளுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் இல்லையா? இதே சங்கீதம் 34 நாம் வாசித்தோம். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது அவர் விடுவிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அப்ப நீதிமான் யார்? இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்கள். அதாவது
நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அவருடைய நீதியை நமக்கு உடுத்தி நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். அப்படிப்பட்ட நீதிமான்கள் இந்த உலகத்திலே கண்ணீர் சிந்தும் பொழுது, கவலைப்படும் பொழுது அவர் சமீபமாய் இருக்கிறார். நீதிமானுக்கு உபத்திரவம் இல்லை என்று வேதம் சொல்லவில்லை. நீதிமான்களாய் இருந்தாலும் உபத்திரவம் உண்டு. அந்த உபத்திரவத்திலே கர்த்தர் சமீபமாய் கூட நின்று அவைகளிலிருந்து விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். ஆகையினாலே நாம் நீதிமானாக மாறுவதற்கு கிறிஸ்துவை விசுவாசிப்போம், நீதிமானாய் மாறுவோம். இந்த உலகத்திலே நம்மோடு கூட நடக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர், நம்மை ஏந்துகிறவர், தாங்குகிறவரோடு கூட அவர் நம்மோடு இருப்பதற்கு நாம் அவரை அழைப்போம், அவரோடு கூட நாம் சஞ்சரிப்போம். தேவன் தாம் இந்த சிந்தனைகள் நமக்கு இந்த காலை வேளையில ஆசீர்வதிப்பாராக.